அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது, அவங்க ராசியில் இந்த 15 நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் என்ன மாதிரி மாற்றங்கள், பலன்கள் மற்றும் என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு வரப்போகுது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா இவர்களிடம் நீங்கள் அணுகலாங்க. மேலும் இவர்களை நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒரே ஒரு கால் மூலியமாக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 24 மணி நேரத்தில் இவர்களிடம் சிறந்த முறையில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் நீங்களும் இவர்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவர்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. துலாம் ராசியில் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், அயன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைய பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 1/5/2024 அன்று குரு பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 7/5/2024 அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 13/5/2024 அன்று சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 24/5/2024 அன்று புதன் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாற போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அனைவரிடமும் நல்ல முறையில் பழகக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரும் முன் கோபத்தை நீங்கள் தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். அதனால் நீங்கள் கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. மேலும் இந்த 15 நாட்களில் எதிர்பாராத செலவுகள் அதிக அளவிலேயே காணப்படும். எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும். அதாவது நீங்கள் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அந்த விஷயங்கள் அனைத்துமே தாமதமாக தான் நடக்கும். அதுவுமே வெற்றி தரக்கூடிய விஷயமாக தான் அமையக்கூடுங்க. மேலும் எதிர்பாராத பணவரவால் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அதாவது நீங்கள் எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க, இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு வரும், யார்கிட்டையாவது ஏதாவது அமௌண்ட்டு கேட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் கிடைக்கும். இந்த எதிர்பாராத பணத்தால் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் புதிய நண்பர்கள் மற்றும் நபர்களின் சேர்க்கையும் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் இந்த 15 நாட்களில் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு இன்றளவும் வந்து கொண்டிருந்த எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறிது மந்தமான நிலைகள் காணப்பட்டாலுமே வருமானத்திற்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. உங்களுக்கு வரவேண்டிய வருமானம் வந்து கொண்டே தான் இருக்கும். போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்களில் வெளியூர் மாற்றங்கள் உண்டாக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. மேலும் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்த வரையில் இந்த 15 நாட்களில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மனசு தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலைகளும் காணப்படும். அதாவது உங்கள் குடும்பத்தில் ஏதாவது உங்களால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோட உங்களால் மன
தாவங்கள், அதாவது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும், பேச்சுவார்த்தைகள் குறைஞ்சிருக்கும், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிற விதமும் குறைஞ்சிருக்கும். ஆனால் இந்த 15 நாட்களில் நீங்கள் அவங்களோட எப்பவும் போலவே பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த மனசு தாவங்கள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அதிக அளவில் இந்த 15 நாட்களில் ஆர்வத்தை காட்டுவீங்க. பணவரத்து தாமதமாக கிடைக்கும், ஆனால் நீங்கள் கேட்ட பணம் கண்டிப்பாக கிடைக்கும். கோபத்தை தவிர்ப்பது முற்றிலும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலுமே மன கஷ்டம் அப்பொழுது வந்து போயிட்டே தாங்க இருக்கும். மேலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 15 நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. என்ன விஷயங்கள்லாம் கவனம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக தான் இருக்கணும். குறிப்பிட்ட ஒரு விஷயங்களில் கவனம் இல்லைங்க, நீங்கள் எல்லா விஷயமே கவனமாக இருக்கணும். புதுசாக ஏதாவது விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த விஷயத்தில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாலினத்தாரிடம் பழகும்போது எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்ற வகையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்களில் சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது. கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்கள் பாடங்களை படிப்பது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திரக்கார இந்த 15 நாட்களில் தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை பிரயோகிக்கும் போது நீங்கள் கவனமாக செய்வது நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமைய பெற்றிருக்கு. மேலும் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக கருத்து வேறுபாடுகள் வருவதை தவிர்த்து கொள்ளலாம். மேலும் உங்களுடைய பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். துணிச்சலோடு ஈடுபட்டு காரிய வெற்றிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். மேலும் பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைய போகுது. வாக்குவாதத்தை தவிர்ப்பது அதை விட ரொம்ப நல்லது. வீண் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும். மேலும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. விசாகம் 1, 2, 3 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக எண்ணங்கள் அதிக அளவில் தோன்றும். விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சிகள் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்களில் இழுபறையான நிலைகள் காணப்பட்டாலுமே அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் அமைய போகுது. மேலும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உங்களால் பெற முடியும். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதலாக பணி சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகும். இதனால் சற்று மன வருத்தத்தோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர இழுபறியான காரியங்கள் சாதகமான பலன் கொடுக்குங்க. மேலும் வாழ்க்கையில் வளம் பெறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் 3, 4, 30, 31, சந்திராஷ்டம தினங்கள் 9, 10. மேலும் நீங்கள் ஏதாவது விஷயங்கள் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அதிர்ஷ்டமான தினங்களில் தொடங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய விஷயங்கள் அனைத்துமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயமாக அமையும். ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு இந்த தேதிகளில் நல்ல விஷயங்கள்லாம் ஆரம்பிங்க. நல்லதே உங்களுக்கு நடக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் துலாம் ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணியிருக்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நன்றி.